விஜயகாந்த் அவர்கள் எந்த அளவுக்கு கருணையுள்ளம் இருக்கிறவரோ அதுக்கு ஈக்குவலா கோவக்காரரும் நம்ம நிறைய இன்டர்வியூல பார்த்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். நீங்க லைவா பார்த்திருக்கீங்களா இந்த மாதிரி கோவப்பட்ட விஷயங்கள்? கோவப்பட்ட விஷயங்கள்லாம் நிறைய பார்த்தேன். தப்பு பண்ணா கண்டிப்பா அடிக்க கூட செய்வார். அப்படி இருக்கா? பண்ணக்கூடாது. தப்பு பண்ணா அடிக்க கூட செய்வாருங்க. ஏதாவது சொல்லுங்க, இன்சிடென்ட் வச்சு சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய இருக்கு, நிறைய ஞாபகப்படுத்த வேண்டிய விஷயங்கள் இருக்கு. எனக்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, ராஜ்யம் ஷூட்டு ஹைதராபாத்தில் 8:15 ஃப்ளைட்டு. நான் வந்து 7:45 தான். ஆக்சுவலாக வந்து அப்போல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து டிக்கெட்டில் வந்து நீங்கள் புக் பண்ணி வச்சிடலாம், எப்போ வேணாலும் போய் ஏறிக்கலாம். விஜயகாந்த் பேர் சொல்லிட்டு, தர்மராஜன் பேர், ஏதோ ஒரு பேர் சொல்லிட்டு யார் போகிறாங்களோ அவங்க பேர் சொல்லி ஏற்றிட்டாங்க. அப்போ தான் வந்து புக் பண்ணணும், அட்வான்ஸ் புக்கிங்லாம். அப்போ வந்து ஓப்பன் டிக்கெட் தான். ஓகே ஓகே. 8:15 ஃப்ளைட்டு. நான் 7:45 தான் நான் சொல்கிறேன் டிரைவர் நான் வெங்கடேசன்ட்ட. அப்போ டென்ஷன் என்னாரு, எங்க டென்ஷன் ஆனா ஏர்போர்ட் வாசல்ல வச்சு டென்ஷன் ஆகுது. அன்னைக்கு தான் உட்கால மனுஷன் தப்புனா உட்கால மிருகம் ஆயிடுறாயா அப்படின்னு அன்னைக்கு தான் எனக்கே தெரியும். 1000% மிருகம் மாதிரி ஆயிட்டாரு. இன்னைக்கு அறிவு இல்லையடா, புடிச்சு நம்ம நம்பி வெயிட் பண்ணிட்டு இருப்போம், என்ன நினைச்சிட்டு இருக்க, 8 மணிக்கா நீ வந்து சொல்ல, 7:45 வந்து சொல்ல, 8:15 ஃபிளைட்டுக்கு. அப்புறம் அடுத்த ஃபிளைட்டு மாத்தி போட்டு 9:15 ஃபிளைட்ல அனுப்பிச்சு விட்டேன். அதே மாதிரி பாசத்துல 1,00,000%. கோபத்துல 1000னா பாசத்துல 1,00,000. நல்லது பண்ணா, நல்லது நினைச்சா கூடயே உனக்கு என்ன வேணுமோ பண்ணி தருவார். அவர்கிட்ட தப்பு பண்ணக்கூடாது. தப்பு பண்ணிட்டோம்னா விட மாட்டாரு மனுஷன். அவ்வளவுதான், காலி பண்ணி மனுஷன்.